மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். எனவே இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், ஒரு முறை ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் தொடர்பு கொள்ளுகின்ற போது அவருடைய ஆண் குறியிலிருந்து வெளியேறுகின்ற இந்த சீமன் என்று சொல்லப்படுகிற விந்துக்கள் அல்லது ஸ்பெர்ம், அவற்றினுடைய அமைப்பையும் எவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை அவை உற்பத்தி செய்யப்படுகின்றன என்பதை பற்றியும் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். எனவே ஒரு பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை வளர்ந்த காலத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பெரிதாக வருகின்ற போது, வயசு போகின்ற போது அதனுடைய இந்த விதையினுடைய உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் நன்றாக விருத்தி அடைகின்றது. விருத்தி அடைந்த பிற்பாடு அந்த பிள்ளை பியூபர்ட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த பருவ காலத்தை, அதாவது உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், இந்த பருவ காலம், அவர்கள் ஒரு கற்பம் தரிக்கின்ற காலம் வருகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த பீரியட்ஸ் அல்லது மென்சுரேஷன் அல்லது பெண்கள் வயதுக்கு வருவார்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் ஆண்களுக்கு அது தெரியாது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அமுழ்த்தி பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லேயே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு கட்டாயம் அறிமுகப்படுத்துங்கள். எனவே நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 0047777356245 மூலம், உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாகவும் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். எனவே ஒரு ஆண் பிள்ளை சரியாக 12 இருந்து 15 வருகின்ற போது, 12 இருந்து 15 வயது வருகின்ற போது அந்த ஆண் பிள்ளையினுடைய இந்த விதையிலே பலதரப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக என்ன நடைபெறுகிறது என்றால் இந்த விந்து உற்பத்தி ஆரம்பமாகிறது. எனவே இந்த விந்து உற்பத்தியை பற்றி நாங்கள் உங்களுடன் கூட சொல்லுகின்ற போது அது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த விந்துகள் உண்மையாக எங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றது என்றால் அந்த விதையிலே இருக்கின்ற செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் என்ற பகுதியிலே தான் இந்த விந்துகள் உற்பத்தி செய்யப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பலதரப்பட்ட படிமுறைகள், ஒடுக்கட் பிரிவு என்று சொல்லுவோம், இளையுறு பிரிவு என்று சொல்லுவோம், பலதரப்பட்ட படிமுறைகள் ஊடாக இந்த விந்துகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆணினுடைய விதையினுள்ளே சேர்ந்து அதிகரிக்கின்றது. எனவே இதற்கு முக்கியமாக 3 ஹோமோன்கள் தேவைப்படுகிறது. ஒன்று ஆணினுடைய மிக முக்கியமான ஹோமோன் டெஸ்டோஸ்டெரோன் எனப்படுகிற ஹோமோன். அடுத்ததாக FSH, LH என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய தலையிலே இருக்கின்ற பிட்யூட்டரி கிளாண்ட், கபச்சுரப்பியில இருந்து வருகின்ற இந்த FSH, LH எனப்படுகின்ற இந்த ஹோமோன்களினுடைய இன்ஃப்ளூவன்ஸ், அவற்றினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இந்த ஆண்களினுடைய இந்த விந்து உருவாக்கம் நடைபெறுகிறது. பிறகு இந்த விந்து உருவாக்கம் இவ்வாறு படிப்படியாக நடைபெற்று எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை இந்த ஒரு சைக்கிளாக நடைபெறுகிறது. அதாவது விந்து உருவாகி அதுவரை ஒடுக்கட் பிரிவு, இளையுறு பிரிவு, பலகி பெருகி இந்த ஒரு முறை உண்மையாக பெண்களை பார்த்தால் ஒரு முறை அவர்களுடைய மாதவிடா சக்கரம் செல்லுகின்ற போது 28 நாட்கள். எனவே இதன் காரணமாகத்தான் சாதாரண ஒரு பெண்ணுக்கு 28 நாளைக்கு ஒரு முறை தான் இந்த பீரியட்ஸ் அல்லது மாதவிடா இரத்தப்போக்கு ஏற்படும். ஆனால் ஆண்களுக்கு இந்த விந்துகள் உருவாக்குகின்ற இந்த காலச்சக்கரமானது 64 இருந்து 74 நாட்கள், இதற்குடைய 2 மாசத்திலே இருந்து 2.5 மாதங்கள், சரியாக சொல்ல போனால் 64 நாட்களிலே இருந்து 74 நாட்கள் மட்டும்தான் ஒரு வட்டம், ஒரு சைக்கிள் ஆண்களுக்கு இருக்கின்றது. எனவே அடுத்ததாக எவ்வளவு விந்துகள் இருக்க வேண்டும், இது மிக முக்கியமான ஒன்று. இது பல பேருக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எவ்வளவு விந்துகள் இருக்க வேண்டும்? சாதாரணமாக ஒரு தரம் நீங்கள் உங்களுடைய மனைவியுடன் இருக்கின்ற போது நீங்கள் வெளியேற்றுகின்ற இந்த சீமன் என்று சொல்லலாம் அல்லது சுக்கில பாயம் என்று சொல்லலாம், இதிலே எவ்வளவு ஒரு மில்லியில நாங்கள் எடுத்துக்கிறோம். சாதாரணமாக
2 மில்லி லிட்டர் தான் அந்த சுக்கில பாயம் வெளியேறும். சில பேருக்கு 5 மில்லி லிட்டராகவும் இருக்கலாம். ஆனால் 1 மில்லியிலே எவ்வளவு இருக்கும் என்றால் சாதாரணமாக 39 மில்லியன் விந்துகள். அதாவது 39 மில்லியன் என்றால் ஏறக்கூடிய 3,90,00,000 விந்துகள் 1 மில்லி லிட்டரிலே இருக்கும். எனவே சாதாரணமாக இந்த ஒரு முறை நீங்கள் தண்ணியை வெளியில விடுகின்ற போது நீங்கள் சீமனை சுக்கில பாயத்தை வெளியில விடுகின்ற போது 2 to 5 மில்லி லிட்டர் தண்ணி தான் வெளியேறுகிறது. எனவே சில பேர் யோசிக்க கூடாது. சில பேர் என்ன இந்த போர்ன் ஃபிலிம்ஸ் இந்த நீல படங்களை பார்த்து அதுல இருப்பதை பார்த்து கொண்டு டாக்டர் எனக்கு கொஞ்சமாக தான் வெளியேறுகிறது என்று சொல்லுவார்கள். அது முற்றிலுமே ஒரு பிழையான ஒன்று. எனவே ஒரு முறை வெளியேறுகின்ற போது இந்த சுக்கில பாயம் 39 மில்லியன் 1 மில்லி லிட்டர் இந்த சுக்கில பாயத்திலே 39 மில்லியன் இருக்கிறது. ஆனால் இதை நாங்கள் நார்மலாக எவ்வளவுக்கு எடுத்துக்கொண்டிருக்கோம்னால் 15 மில்லியன் இருக்க குறைந்தது ஒரு ஆண் தன்னுடைய பெண்ணை தன்னுடைய மனைவியை கருத்தாங்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே குறைந்தது 1 மில்லி லிட்டர் சுக்கில பாயத்திலே சீமனிலே குறைந்தது 15 மில்லியன் விந்துகள் இருக்க வேண்டும். இந்த 15 மில்லியன் விந்துகளை விட குறைந்தால் நாங்கள் அதை ஒலிகோஸ்பெர்மியா என்றும், சில பேருக்கு ஒரு விந்தும் இல்லை அந்த நேரத்தில் ஏசூஸ்பெர்மியா என்றும் நாங்கள் அந்த வசனங்களை போட்டு சொல்லுவோம். எனவே முக்கியமாக எவ்வளவு இருக்க வேண்டும்? 39 மில்லியன். எனவே இப்போது பல பேர் தங்களுடைய விந்து ரிப்போர்ட்டை வைத்துக் கொண்டிருப்பார்கள். எனக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பின் மூலமாக அந்த ரிப்போர்ட் அனுப்புவார்கள். பரவாயில்லை, எவ்வளவு இருக்க வேண்டும்? 39 மில்லியன் 1 மில்லி லிட்டரிலே குறைந்தது 15 மில்லியன் 1 மில்லி லிட்டரிலே இருக்க வேண்டும். இதை கட்டாயமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக நான் முதலிலே சொன்னது போல ஒரு சைக்கிளானது வருவதற்கு நான் முதலிலே சொன்னது போல ஒரு முறை இந்த சைக்கிள் வருவதற்கு உங்களுக்கு தெரியும் நான் 24 இருந்து 74 நாட்கள் ஆக 64 இருந்து 74 நாட்களுக்கு இது தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் எந்த நேரங்களில் இந்த விந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், தயவு செய்து இரவிலே ஒருபோதும் மனைவியுடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டாம். பெரிய கவலையாக இருக்கின்றது. இன்னும் நாங்கள் திருந்தவில்லை. காலையிலே 4 மணிக்கும் 5:30க்கும் இடையிலே தான் இந்த இரத்தத்திலே இருக்கின்ற டெஸ்டோஸ்டெரோன் ஆணினுடைய ஹோமோன் அதிகமாக இருக்கிறது. எனவே எப்போதுமே இரவிலே பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டாம். காலையிலே 4 மணியிலிருந்து 5:30 அல்லது 4 மணியிலிருந்து 7:30 மட்டும் கொடுக்கலாம். 5 மணி 7:30 எங்களுடைய மக்கள் கொஞ்சம் பிந்தி எழும்புகின்றபடியினாலே காலையிலே 4 மணிக்கும் 7:30க்கும் இடையிலே தான் நீங்கள் உங்களுடைய மனைவியுடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் தான் இரத்தத்திலே டெஸ்டோஸ்டெரோன் அளவு கூடுதலாக இருக்கும். உங்களுடைய ஆசை, செக்ஷுவல் டிபிலோ, செக்ஷுவல் டிசைர்ஸ் எல்லாம் மிக அதிகமாக இருக்கும். அதே நேரத்திலே நான் சொன்னது போல இந்த ஒரு சைக்கிளிலே உருவாக்கப்பட்ட இந்த விந்து ஆனது மிகவும் வீரியமாக 2 to 3 நாட்கள் மட்டும் இருக்கும். அந்த வீரியத்தன்மை 5 to 7 நாட்கள் போக கொஞ்சம் குறைவடைந்து கொண்டு போகும். என்றபடியிலே தான் இந்த மெஸ்டிபேட் பண்ணுவர்கள் சுய இன்பம் காண சொல்லுவார்கள். டாக்டர் முந்தி என்றால் ஒவ்வொரு முறையும் சுய இன்பம் காணும் கணக்க தண்ணீர் வரும். இப்போது அப்போது வருவதில் ஏனென்றால் இதுதான் கதை. 2 to 3 நாட்களுக்குள்ளே கூடுதலான சுக்கில பாயம் வெளியேறும். அந்த நாட்கள் செல்ல 5 to 7 நாட்கள் போக அந்த இடைவெளி என்ன செய்யணும்? அப்படியே குறைந்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். எனவே மீண்டும் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.